யார் சொன்னா? யார்? என்ன பாச்சு? நதிங். உள்ள ஒரு கிங் காங் ட்ரெய்லரே ஓடிச்சேப்பா. நேத்து திடீர்னு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் அப்படியே பயமாயிடுச்சு எனக்கே. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. ஏன்னா சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் மோஸ்டா இவங்க அழுதுதான் பார்த்திருக்கோம். அப்ப ஏதோ பயங்கரமான பேக் ஸ்டோரி இருக்கு, அதை மட்டும் தான் நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஒருத்தன் கலாச்சிட்டான் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு அழுவுறது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி அக்ரெசிவா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுடைய உடம்புக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாம அதை குணப்படுத்தாமலே அவளுடைய பாட்டி அவளை விட்டுட்டாங்க. சரி, எதுக்காக இவங்க அப்படி கத்துனாங்க அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்ப நேத்தோட முக்கியமான சம்பவங்கள் மட்டும் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்டே காலங்காத்தால 5 மணிக்கு இந்த கமருதீன் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்காரு. நியாயப்படி என்ன பண்ணணும்னா தண்ணி எப்ப வேணா வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ கார்டன் ஏரியாலே எங்கேயாவது தூங்கியிருந்தா கூட தண்ணி சத்தம் வர்றதை கேட்டு தண்ணி பிடிச்சிருக்கலாம். ஆனா தலைவர் என்ன பண்ணிருக்காரு, இங்க எல்லாம் மனுஷன் தூங்குவானா, நமக்குன்னு கொடுத்துருக்காங்க சூப்பர் டீலக்ஸ் வீடு, அதுக்குள்ள ஏசி மெத்த குளிருக்கு எதமா அப்படியே போத்திட்டு படுத்தோம்னா வரும் பாருங்க ஒரு தூக்கம். அதெல்லாம் விட்டு இவனுங்கெல்லாம் சொகுசா தூங்குவானுங்களா. நம்ம மட்டும் கொசுக்கடியில உட்காந்துட்டு தூங்காம இந்த தண்ணி பிடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கணுமாமா. போங்கடா போக்கத்த பசங்களா, கைப்புள்ள இன்னேண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு போய் படுத்துட்டாரு போல இருக்கு. நம்ம பிக் பாஸ் குழுவோ சேட்டை பிடிச்சவங்க கரெக்டா கொரட்டை விட்டு தூங்குறப்போ தண்ணியை திறந்து விட்டாங்க. இந்த தூரத்துல இருந்து பார்த்த விக்ரம் ஐயோ தண்ணி விட்டாங்களே, அடே கமருதீனே தண்ணியை திறந்துட்டாங்கடா போடா அப்படின்னு சொன்னாலும் தலைவருக்கு கேட்கல. ஏன்னா தலைவர் இருப்பதோ சூப்பர் டீலக்ஸ் வீடு, இவராலதான் உள்ள போக முடியாதே. ஏன்னா இவர் பிக் பாஸ் வீட்டை சேர்ந்தவர். அப்படி இப்படின்னு சந்துக்குள்ள வாயை விட்டு டேய் எந்திரடா இவ்வளவு கத்தியும் அரை போதையில தூங்குறானே, ஏமா அரோரா அவனை எழுப்பி விடுமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எழுப்பி விட்டாங்க. ஏய் சும்மாறா, மூஞ்சில தண்ணி ஊற்றி விட்டுருவேன். எந்திரா. தலைவர் அங்கிருந்து ஓடி வரதுக்குள்ள புஷ்னு ஃபோர்ஸா வந்துட்டு இருந்த தண்ணி 1ஆம் கிளாஸ் பையன் ஒண்ணுக்கு போற அளவுக்கு கம்மி ஆயிடுச்சு. ஐயோ இது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சா நம்மள கழுவி ஊத்துவானுங்க, அதனால இங்கே படுத்துப்போம், தண்ணி வந்தா பிடிப்போம் அப்படின்னு மறுபடியும் படுத்தாரு. மணி ஒரு 6:15 இருக்கும். இவர் தண்ணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறத பிக் பாஸ் குழுவும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எப்ப இவர் அசந்து கண்ணை மூடுறாரோ ரைட்ரா தூங்கிட்டான் தொடங்கடா தண்ணிய அப்படின்னு அவங்க திறந்து விட கொஞ்ச நேரம் தண்ணி வேஸ்டா போச்சே. ஐயோ தண்ணி வருதே அப்படின்னு பிடிக்க ஓடினாரு. தண்ணியை ஆஃப் பண்ணி விட்டாங்க. மறுபடியும் அசந்தாரு. இந்த பக்கம் தண்ணி வந்துச்சு, பிடிக்க ஓடினாரு. மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டாங்க. தள்ளி போனா ஸ்டார்ட் ஆகுது, கிட்ட போனா ஸ்டாப் ஆகுது. ஸ்டார்ட் ஸ்டாப்னு ஓடிட்டு இருந்துச்சு. என்னால முடியல, டயர்டா இருக்கு. இந்த கேப்ல நம்ம தர்பூசணி கக்கூஸ் போக தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணி எடுத்துன்னு போனாரு. இத பார்த்த கமருதீன் ஹலோ வாட்டர்மெலன் ஸ்டார், யாரை கேட்டு தண்ணியை ஸ்விம்மிங் பூல்ல இருந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் யாரு கூட இந்த பைத்தியக்காரன் தனியா பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் ஓட்டு ரிப்ளை எதுவும் கொடுக்காம அப்படியே நடந்து போயிட்டாரு. மறுபடியும் வந்த தர்பூசணி பல்லெல்லாம் விளக்கிட்டு வாய் கொப்பளிக்கிறதுக்காக தண்ணி பிடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து தண்ணி பிடிச்சிட்டு போறாரு. யோ நில்லையா என்கிட்ட கேட்டு தண்ணி பிடியா அப்படின்னு சொன்னாலும் நீ யாரா எனக்கு உன்ட்ட எதுக்கு கேட்கணும், நேத்து என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தின, பாடி ஷேமிங்லாம் பண்ண, உன்ட்டெல்லாம் நான் எதுக்கு கேட்டு தண்ணி பிடிக்கணும், இதனால என்னன்னாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் போடா அப்படின்ட்டு போயிட்டாரு. ரொம்ப கோவமா இருக்கே நீ, ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? ஐயோ பாடி ஷேமிங்னு வேற சொல்லி விட்டானே இந்த ஆளு. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா ஆடியன்ஸ் போட்டு என்ன கிடிக்கிடின்னு கிடிப்பானுங்களே, பேசாம கால்ல ஊந்துற வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. சோ தனியா போய் சாரி வாட்டர்மெலன், நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா சுத்தி இத்தனை பேர் நிக்கிறாங்க பாவம். என்ன வாட்டர்மெலன் கோச்சிக்கிட்டீங்களா, நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பீங்க அப்படின்னு நினைச்சேன், பட் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களே, நான் எதுவும் இன்டென்ஷனலா சொல்ல, நீங்களும் கொஞ்சம் ஓவரா தானே பண்ணீங்க, என் தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தர்பூசுக்கு கோவம் அடங்கவே இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்டா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, வாடா டேய் உன்னை எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறேன்டா அப்படின்னு திட்டிட்டே போயிட்டாரு. மாமா கோவம் வந்துருச்சு, இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. நெக்ஸ்ட் மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, வாட்டர்மெலன் அகாடமியா. அந்த ஆளே திருந்தணும்னு நினைச்சா கூட இவங்க வாட்டர்மெலன் சொல்லியே ட்ரேட் மார்க்க கொடுத்துருவாங்க போல இருக்கு இந்த பீஸுக்கு. எனக்கு பிடிச்ச பழம், நாளை பின்ன கடை பக்கம் போனா இந்த பீஸோட மூஞ்சி தானே அது மேல ஞாபகத்துக்கு வரும். ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? சோ இந்த டாஸ்க்ல இந்த நடிப்பு அரக்கனான வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுக்கணுமா. அதுல யாரு பெஸ்டா நடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆஃப் த மேட்ச். அவங்களுக்கு நடிப்பு அரக்கன் அப்படின்ற பட்டத்தை இந்த அரக்கன் கொடுக்கணுமா. என்னடா அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சுல்லான் டயலாக் பேச சொல்லி துஷார்ட்ட கொடுத்தாரு. அந்த கன்றாவியான காட்சி உங்களுக்காக. நெக்ஸ்ட் தினேஷ்க்கு காதல் பரத் மாதிரி பண்ண சொன்னாரு. அதாவது கிளைமேக்ஸ்ல பைத்தியம் பிடிச்ச பரத் இருப்பார் தெரியுமா, அந்த மாதிரி. அதுக்கு இவர் டெமோவும் காமிச்சாரு. ஆனா இந்த பீஸை விட அந்த பீஸ் ரொம்ப நல்லா பண்ணுச்சுப்பா. ஃபர்ஸ்ட் இந்த பீஸ் பண்ணத பாருங்க. எடுக்கிற மாதிரி இப்போ அந்த பீஸ் பண்றத பாருங்க. காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் நினைச்சேன்,
இவன் டஃப் கொடுப்பான் போலதே. உண்மையிலேயே இந்த பீஸை விட அந்த பீஸ் நல்லா தானே பண்ணுச்சு. அதை அப்படியே விடாம தோ இப்படி பண்ணு தோ அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு செவுத்துல ஒட்டடை அடிக்கிற மாதிரிலாம் ஒரு சிலதெல்லாம் சொல்லி கொடுக்குது இந்த பீஸ். இதெல்லாம் காதல்ல வர்ற அந்த கிளைமேக்ஸ் பரத்து பார்த்தாருன்னா நான் தான் சிறந்த பைத்தியம்னு நினைச்சேன், ஆனா என்னையே மிஞ்சிட்டேயா நீ அப்படின்னு நம்ம தர்பூசணி கையில சந்தியாவை பிடிச்சி கொடுத்துட்டு போயிருப்பாரு. இவன் இருக்கானே, நான் இதுவரைக்கும் பார்த்ததிலேயே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நடிகர். அடுத்து இசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்திருந்தாங்க. அதான் திமிரு படத்துல வந்திருப்பாங்களே அவங்க அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணாங்க. ஆனா சீசன் 7ல அர்ச்சனா பண்ணாங்க பாத்தீங்களா, அதான் பெஸ்ட். பட் அந்த காலை தூக்கி வாட்டர்மெலன் நெஞ்சிலே எட்டி உதைக்க அந்த பீஸே சாதாரணமா கொடுத்த காசுக்கு மேல கூவும். இந்த மாதிரிலாம் உதைச்சா சொல்லவா வேணும், எப்படி போய் உழுதுன்னு நீங்களே பாருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்தாரு. பட் இது வரைக்கும் பண்ணதுலயே தி பெஸ்டா பண்ணாரு நம்ம விக்ரம். அவற்றுள் சில உங்கள் பார்வைக்காக. நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினம், துடிக்குது என் தசை. இவர்தான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி நிஜ அரக்கன் அந்த அவார்டை வாங்கினாரு. தொடர்ந்து வெற்றிகள் பெற என் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நம்ம குசும்புக்கார பிக் பாஸ் என்ன பண்ணுவாரு, இவ்வளவு தண்ணியை வேஸ்ட் பண்றாங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, குறும் படம் அப்படின்னு போட்டு காமிச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம தர்பூசணி மட்டும் ஐயோ டெலிகாஸ்ட் ஆயிடுச்சா அப்படிங்குதே. இதை பார்த்த பிக் பாஸ் அப்ப தண்ணி போச்சேன்னு வருத்தம் இல்ல, டெலிகாஸ்ட் ஆயிடுச்சான்னு வருத்தம். உன்னையெல்லாம் அப்படி நசிக்கிறேன் பாரு. சரி போய் தொலை இது கழுத. இப்ப அடுத்த டாஸ்க் வாட்டரை வச்சுதான் கொடுத்த தண்ணியை பிடிக்காம விட்டீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு உடனே எல்லாரும் மூஞ்ச தொங்க போட்டு பச்சை குழந்தை பசியில வேடிக்கை பாக்குற மாதிரி பாத்துச்சுங்க. இருங்கடி இதுக்கே மூஞ்ச தொங்க போட்டா எப்படி, இன்னும் பேலன்ஸ் இருக்கு திட்டி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சரி அவங்க 2 பேர் தான் போய் படுத்து தூங்குனாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் எங்க போச்சு புத்தி, உங்களுக்கு தண்ணி வேணும் தானே, உங்களை தண்ணி பிடிக்க கூடாதுன்னு தானே சொன்னேன், பாத்துட்டு போய் சொல்லலாம்ல, பொறுப்பே இல்ல. இதை போய் நான் மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா தண்ணி பிடிக்காம தூங்குறாங்க அதனால டாஸ்க் பண்ண முடியாதுன்ட்டு. சரி போய் தொலைங்க, வேற வழியே இல்ல, கொஞ்சம் தண்ணி தரம் போய் புடிங்க அப்படின்னு தண்ணியை திறந்து விட்டாரு. இவங்க போய் புடிச்சாங்க. மன்னா என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். இப்ப ஆளாளுக்கு இந்த கமருதீனை புடிச்சு ஒன்னாலதான் போச்சு. யார கேட்டு நீ தூங்குன, தண்ணி புடிச்சிருக்கணும்ல, பொறுப்பே இல்ல உனக்கு அது இதுன்னு கேட்க, யோ நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானையா, எனக்கு தூக்கலாம் வராதா அப்படின்னு கேட்டாலும் எல்லாரும் லெஃப்ட் ரைட்னு போட்டு வாங்குறாங்க. அதுலயும் ஆதிரை நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், முந்தானேத்து தண்ணி வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் 7-8 மணி நேரம், ஆனா நீ சொகுசா உள்ள போய் உட்காந்துட்டு கதை அடிச்சிட்டு இருக்கிற. அப்ப மட்டும் கிடையாது, சமீபத்துல உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பொறுப்பே கிடையாது உனக்கு. கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே போடா. ஏமா இதெல்லாம் நீ எது கேக்குற, நான் என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அதான் சபரி இருக்கானே அவன் பார்த்துப்பான், எங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நீ எது கேக்குற, எது நான் எது கேக்குறேனா, நான் தான் கேட்பேன், எனக்கு இப்ப தண்ணி இல்லையா, உன்னால தானே இல்ல, இங்க பாருமா நீ ஓவரா பேசிட்டு இருக்கிற, நான் தானே தண்ணி எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு கூட தண்ணி கொடுத்தோம்ல, இப்படி பேசுற. அம்மா ஏன் வாய் என்ன பேசுவேன், ஆனா கேக்குறது ஏன் காதுங்க, நீங்க திட்டுறது கேட்டு என் ஹார்ட் ஹர்ட் ஆகும். அடே நீ தண்ணி பிடிக்காதனால எவ்வளவு தண்ணி வேஸ்டா போச்சு தெரியுமா, எல்லாம் உன்னோட அலட்சியம், இங்க பார் இந்த மாதிரிலாம் பேசுறவளை வச்சுக்காத, அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பின்னாடி இருந்து தினேஷே மச்சியே சாரின்னு சொல்லிட்டு வந்துரு மச்சியே அவ்வளவுதான் அப்படிங்குது. அப்பப்போ இந்த பீஸ் குறுக்க பேசுறப்போ யோ நீ மட்டும் பேசாதையா, உன்னெல்லாம் பாக்குறப்போ ரகடு பீஸ்ன்னு நினைச்சேன், ஆனா நீ எப்ப பார்த்தாலும் இந்த கமருதீனுக்கு சொம்பு தூக்குறது, யாராவது சவுண்ட் கொடுத்து பேசினா அப்படின்னு சிரிச்சு சமாளிக்கிறது, எப்பதாயா பேசுவ அப்படின்னு கேட்டா பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்குது. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க, ஏதாவது பேசுங்கடா. இப்போ நம்ம கமருதீன் மேட்டருக்கு வருவோம். நம்மளும் 24/7 பாக்குறோம் அண்ட் 1 hour ஷோவும் பாக்குறோம். மோஸ்டா அந்த இடத்துல சபரி மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருப்பாப்ல. முந்தானேத்து நைட்ல இருந்து காலைல வரைக்கும் அந்த பீஸ் தூங்காம பக்கத்திலேயே தண்ணி பிடிக்க உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கம்மு ஜம்முன்னு போய் உள்ள தூங்கிடுது, இல்ல ஏதாவது கதை அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. இதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு சரியான பதிலும் கொடுக்க தெரியல, அதை சமாளிக்கவும் தெரியல, ஏதோ வளவளா கொலகொலான்னு பேசிட்டு இருக்குது. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற, போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஃபைனலி சாரின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டாரு. அதே மாதிரி ஆதிரை கிட்டையும் கை கொடுத்து இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன், சாரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்ட்டு கையை குலுக்கிட்டாங்க. ஆமா இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆமா நெக்ஸ்ட் இந்த கேப்டன்சி டாஸ்க்கு நேத்து அந்த பால் பாத்திரம் மேட்டர்ல இருந்து ஒரு 8 பேர் செலக்ட் ஆனாங்க தெரியுமா, அவங்களுக்கான ஒரு போட்டி. அந்த போட்டி என்னவென்றால் கடகடன்னு சொல்ற ஃபாலோ பண்ணிங்க, அந்த பெரிய டேங்க் இருக்கு தெரியுமா, அதுல ஓடி போய் இந்த 8 பேரும் பக்கெட்டை வச்சு தண்ணி பிடிக்கணும். தண்ணியை ஃபாஸ்டா பிடிச்சவங்க அங்க இருக்கிற அழுக்கு 8 ஜீன்ஸையும் துவச்சி ஹேங்கர்ல போய் காய போடணும். ஆனா கொடுத்திருக்க ஹேங்கரோ ஜஸ்ட் 5, சோ 8ல 3 பேர் அவுட் ஆயிருவாங்க. சோ அந்த 5 பேர்ல எந்த 3 பேர் நல்லா துவைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லணும். அதை சொல்ல போறது சூப்பர் டீலக்ஸ் டீம், அவங்க தான் ஜட்ஜ். தனியால் பாத்தியா, என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. நம்ம நேத்து வீடியோல சொல்லிருப்போம், ஐயா சும்மா வளவள கொலகொலன்னு போயிட்டு இருக்கு, ஏதாவது பிசிக்கல் டாஸ்க் கொடுங்க அப்பதான் அடிச்சுப்பாங்க அப்படின்னு. பட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம கெமியும் பார்வதியும் அடிச்சிட்டாங்க பாருங்க. அந்த கண்கொள்ளா காட்சி உங்கள் பார்வைக்காக.
பார்வதி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா அந்த பீஸோ பாஸ்கெட் பால் பிளேயர் அப்படி இப்படின்னு அடிச்சு புடுங்கிடுச்சு எல்லாத்தையும். இத பார்த்துட்டு பார்வதி சும்மா இருப்பாங்களா? இப்ப கெமி பண்ணா பாருங்களேன், அது ரொம்ப கேவலமான வேலை சி அப்படின்னு கேமரா முன்னாடி சொல்லிட்டு, எனக்கு யாரும் ஹெல்ப்பும் பண்ணல, எனக்காக பேச கூட வரல, சரி விடுங்க, எனக்கு யாரும் இல்லையா, எனக்கு நான் இருக்கேன்டா, உங்களை பின்னாடி கவனிச்சுக்கிறேன்னு ஒரு வேலை பண்ணாங்க பாருங்க. இந்த டாஸ்க் முடியட்டும் அப்புறம் சொல்றேன். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பட் தண்ணி பிடிக்க போறதுக்கு முன்னாடி அவங்க அவங்களோட அழுக்கு ஜீனை எடுத்துக்கணும். பட் இந்த பைபிள்ல ஜீன்ஸ் எடுக்காம பக்கெட்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு போய் நின்னுச்சு கூட்டத்தோட கூட்டமா. ஆனா மத்தவங்க எல்லாருமே ஜீன்ஸை கையில எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி பிடிக்க போனாங்க. நம்ம பாரு எப்பவுமே எல்லாத்தையும் உல்டாவா தானே பண்ணுவாங்க, அந்த மாதிரியே பண்ணாங்க. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இந்த பக்கம் இந்த கெமி ஃப்ரெண்ட் மாதிரி கூடவே சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா பார்வதியோட பக்கெட்ல இருக்க தண்ணியை புடுங்குறப்போ கெமி உடம்புக்குள்ள ஒரு மினி காஞ்சனா வந்துட்டு போனதை நான் உணர்ந்தேன். எனக்கு ஞாபகம் இல்ல டாக்டரே, ஒரே தூக்க கலக்கமா இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. சோ அதுக்கு அப்புறத்துல இருந்து இந்த டாஸ்க் முடியற வரைக்கும் எல்லார்ட்டையும் கூவி கூவி சொல்லி பார்த்தாங்க நம்ம பாரு. இந்த கெமி இருக்காங்களே ஒரு மார்க்கமா ஆடுவாங்க, பக்கெட்டை புடுங்குவாங்க, கீழே தள்ளி விடுவாங்க, பாத்துருந்துங்கப்பா இப்படின்னு கேப் விடாம என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம் ஒரு பயபுல கூட காது கொடுத்து கேட்கலப்பா. யூஸ் பண்ற ஒவ்வொரு செல்போன்லயும் பறவைகளோட ரத்தம் படிஞ்சிருக்கு. ஃபைனலி துணி துவைக்கப்பட்டது. அங்க இருக்கிற 5 ஹேங்கர்ல 5 பேரும் காய போட்டாங்க. அந்த 5 பேர் இவங்க தான். இந்த 5 பேர்ல டாப் 3 செலக்ட் பண்ணனும். அதன்படி ஃபர்ஸ்ட் துஷார், செகண்ட் பிரவீன் ராஜ், தேர்ட் ஆதிரை. அதுல இந்த துஷார் துவைச்சதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, துணி துவைக்கிற கல்லே உடைஞ்சிருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இந்த பைபிள் அந்த ஜீன்ஸை போட்டு அடி நடிக்குது. மிந்தியெல்லாம் அடிச்சிட்டு போவாருங்க, இப்ப என்னடா துவைச்சு பிழிஞ்சு காய போட்டு கிளிப்பு மாட்டிட்டு போறாருங்களா ஐயா. காஞ்சவன வந்து அயன் பண்ணி விட்டுருக்கடா. இன்னொரு பக்கம் இந்த பிரவீன் ராஜ் துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தாம் போட்டிருக்கிற சட்டையை கழட்டி தேய்ன்னு தேய்க்கிறாரு. இந்த மாதிரி அவன் பொண்டாட்டிக்கு பண்ணி கொடுத்தா என்ன ஆகும், மாமியாரும் சேர்ந்து என் புடவையும் சேர்த்து துவைச்சு கொடுங்க மாப்ள அப்படின்னு. அதானே உனக்கு எப்படி தெரியும்? கேக்குறல்ல சொல்றா. ஏய் எல்லாம் ஒரு பிளானிங் தானா. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஸ்டோரி டெல்லிங்ல முடிச்சாங்க நேத்து எபிசோட. அதுல ஃபர்ஸ்ட் ஆதிரே அவங்களோட கதையை சொன்னாங்க. ஒரு ஊர்ல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல நான் தான் பொண்ணு, நான் ஆங்கர் ஆகலான்னு ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் பிகில் சான்ஸ் கிடைச்சது, அதன் மூலியமா நான் இப்ப இங்க வந்துட்டேன். என்ன பார்த்து என் குடும்பத்திலே நிறைய பேர் ஆதிரா அக்கா மாதிரி நானும் நடிக்க போறேன் அப்படின்னு நின்னாங்களாமா. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருந்தாங்க. நம்ம எடிட்டர் பைய பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலிங்கப்பா, அது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி ஜஸ்ட் ஒரு 45 செகண்ட்ல முடிச்சு விட்டாங்க. பட் உண்மையிலேயே ஆதிரையை பாராட்டியே ஆகணும்ப்பா. அவங்க ஒரு அம்மா மாதிரி இப்போ. ஏன்னு கேக்குறீங்களா? ஆமா, கதை சொல்லியே கமருதீனை தூங்க வச்சிட்டாங்க பாத்தீங்களா. ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அடுத்து வந்த பிரவீன் காந்தி தன்னோட கதையை சொல்ல சொன்னா கிட்டத்தட்ட கிமு காலத்துக்கு போயிட்டாரு. அதாவது இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பின் பெயர் நான். இந்த நான் என்பவன் யார்? 1982ல ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது அப்படின்னு ஆரம்பிச்சு எங்கெங்கயோ கதெல்லாம் சுத்தி வளைச்சு இப்போ இது நான் என்று கூறப்படும் நானை பத்தி பேச போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ரச்சகன், ஸ்டார் இப்படியே கயிறு புடிச்சு ஈத்துட்டு போயிட்டு இருந்தார். பட் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆன ஜஸ்ட் 1 மினிட்லயே நம்ம பாரு என்ன பண்ணிட்டாங்க, சார் உங்க கதையை பத்தி சொல்ல சொன்னா யார் கதையோ சொல்றீங்களே சார் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களா. ஏமா இங்க பாரு, உனக்கு புடிச்சா உட்காருல ஏஞ்சி போயிரு. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. இல்ல சார், கொஞ்ச நேரம் இருந்துட்டு கேட்டு போறேன் சார். இல்ல எனக்கு நீ இங்க இருக்க வேணாம், இருந்தா நான் கதை சொல்ல மாட்டேன், ஏஞ்சி போமா அப்படின்னு ஏஞ்சி போ சொன்னாங்க. இந்த அம்மாவும் ஏஞ்சி போனாங்க. ஆனா கதவெல்லாம் திறக்க முடியாது, ஒழுங்கா இங்கே உட்காந்து கதை கேட்டு சாவு அப்படின்னு லாக் போட்டு விட்டாரு. சோ மறுபடியும் வந்து உட்காந்து கதையை கேட்க ஆரம்பிச்சாங்க. இவங்களால பொறுக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம கால் மேல காலை போட்டு சொல்லு அப்புறம் என்ன அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு காலை ஆடிட்டு இருந்தாங்களா. ஏமா இங்க பாரு, இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கேன் கடுப்பாவது எனக்கு. என்ன ஏமா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற? உன் கூட பெரிய ரோதனையா போச்சுடா. நான் என்ன சார் பண்ண? பின்ன கதை சொல்றப்ப கால் ஆட்டிட்டு இருக்கிற, டிஸ்ட்ராக்ட் பண்ற. சார் கால் மேல கால் போடுறது என்னோட விருப்பம், அது ஏன் சார் நீங்க சொல்றீங்க? உன் காலு நீ போட்டுக்க, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் இந்த ஆட்ட ஆட்டுற அப்படின்னு கேட்க, என் காலு நான் ஆட்டுவேன். ஏமா உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? எனக்கு என்ன நீ எதிரியாமா? கொஞ்சம் அமைதியா இருமா, கதையை முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னதுக்கு அப்புறம் அமைதியா உட்காந்து கதை கேட்டாங்க. விஜயநகரங்க ஊருக்கு போயிருந்தப்போ அங்க சந்திரமுகியின் ஒரு நாட்டியக்காரியின் நாட்டியத்தை பார்த்து. ஆனா ஒரு வகையில ஆதிரை அம்மா அப்படின்னா நம்ம பிரவீன் அப்பா. ஏய் என்ன அவர் குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்குற அப்படின்லாம் கேட்க கூடாது. ஏன்னா இவரும் அப்பா மாதிரி கதை சொல்லி மறுபடியும் கமருதீனை தூங்க வச்சாரு. அதுக்காக அப்பான்னு சொல்ல முடியாது, ஒரு பெரியப்பான்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம கலையரசன் வந்தாரு. அவரோட கதையை சொல்லி முடிச்சுட்டு போனாரு. பட் அந்த பயப்புள்ளைக்கு இவ்வளவு தமிழ் பேச தெரியும்ன்றது நேத்தி தான் தெரியும். நல்லா பேசிச்சு. ஆனா மோஸ்டா இந்த மாதிரி ஆளுங்களை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம மத்தவங்களுக்கு பண்ண தப்பு பாவம் துரோகத்தெல்லாம் விட்டுருவாங்க. நமக்கு மத்தவங்க செய்வாங்க தெரியுமா, அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க.
சோ அந்த வகையில பாக்குறப்போ இந்த பீஸ் உண்மையை பேசுதா பொய் பேசுதா அப்படின்னு சொல்லி இனி வரும் காலங்கள்ல தான் தெரியும். பொறுத்திருந்து பாருங்க. இப்பதான் இந்த மெயின் மேட்டருக்கு வர போறோம். இவங்க எல்லாரும் சுத்தி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் இமிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேசினா எப்படி இருக்கும், இவங்க நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸையே எப்படி எல்லாம் பண்ணாங்களோ அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு காமிச்சாங்களா. அப்ப இந்த FJ என்ன பண்ணாரு, நந்தினி எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மாதிரியே சிரிச்சு காமிச்சாரு. இத பார்த்த ரம்யா, நந்தினியே இங்க வா, ஒன்னதான் இந்த FJ கலாச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கூப்பிட்டு இது எல்லாத்தையும் காமிக்க அப்போதைக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல. பட் தனியா ரூம் குள்ள போய் உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. எல்லாரும் கன்வின்ஸ் பண்ண வந்தாங்களா. அதை பார்த்த உடனே இன்னும் அழுக பொங்க ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. நான் போய் ரூம்ல தனியா அழுதுட்டு வரேன் அப்படின்னு ஏஞ்சி போய் பாத்ரூம்ல ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சபரி கன்வின்ஸ் பண்ண போனாரு பாருங்க, என்ன கத்துனாங்க. அது மட்டும் இல்லாம நான் வெளியே போய் பிச்சை எடுத்து கூட பொழைச்சிக்கிறேன், என்னால இங்க இருக்க முடியாது, நான் எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக ட்ரை பண்றேன், அதுக்காக தான் சிரிக்கிறேன். பட் அதை கூட கிண்டல் பண்றாங்க அப்படின்னா நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் காது கொடுத்து 10 தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு. ஏன்னா இதெல்லாம் பயங்கரமா அழுதுகிட்டே சொன்னாங்க. எந்த அளவுக்கு அழுதாங்களோ அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டு எவனாவது பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்றது புரிய வருது. அதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்போம். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். பட் டியர் பிக் பாஸ், இந்த மாதிரியான ஆளுங்களை கூப்பிட்டு வந்து உள்ள விட்டு அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் கொடுத்து வேற ஏதாவது பிரச்சனை ஆயிர போது தயவு செய்து அவங்க சீக்கிரம் எலிமினேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அதுதான் அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஆனா கனி கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நார்மல் ஆனாங்க. ஆனா இவங்கள மட்டும் இல்ல, எந்த கொம்பனா இருந்தாலும் கனி கன்வின்ஸ் பண்ணா மட்டும் பொசுக்குன்னு சைலண்ட் ஆயிடுறாங்க. ஆனா பிக் பாஸ் மட்டும் தான் கனியக்கா மூக்கிலேயே குத்தி குத்தி டேமேஜ் பண்றாரு. எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். அது சரி, பார்வதி ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்க அப்படின்னு சொன்னியே, அது என்னது அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பேட்டை யாருமே எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க்ல கேட்டுட்டு ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் தான் எடுத்தாரு. எல்லாம் முடிஞ்சு டாப் 3 செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓரமா போய் உட்கார்ந்து ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா நீ எவ்வளவு போல்டான கேர்ள், போல்டு பார்வதி, இப்படி அழலாமா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். வீக்கெண்ட்ல வந்து அவர் கேட்பாரு. எப்படின்னா ஆனா பாவம் அந்த மனுஷன் எப்படிதான் இதுங்களெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ண போறாரோ இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஆல் தி பெஸ்ட் தலைவரே. சரி, இன்று முதல் அன்சீன் வீடியோ இந்த சேனல்ல வராது, ராகேஷ் அண்ட் ஜெனியோட மெயின் சேனல்ல தான் வரும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகேஷ் அண்ட் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியுது பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலே நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ற முடியும். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.